நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பார்லிமென்ட் பராக் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளாக டெல்லிக்கு அனுப்பி வைத்த தங்களுடைய எம்பிக்களுக்கு மார்க்லாம் வழங்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு எம்பிக்களும் எந்த அளவிற்கு மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற விவரங்களை திங்கள் முதல் வெள்ளி வரை நம்முடைய பார்லிமென்ட் பராக் நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் மிக முக்கியமான ஒரு தொகுதி. எந்த தொகுதியை பார்க்க இருக்கிறோம் சிறப்பு தொகுப்பின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். தென் மாவட்டத்தின் முக்கியமான மக்களவை தொகுதியும் கல்வித்துறையில் பல சாதனைகளை படைத்த விருதுநகர் தொகுதி குறித்துதான் இன்று பார்க்க போகிறோம். 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பில் சிவகாசி தொகுதி விருதுநகர் தொகுதியாக மாற்றப்பட்டது. விருதுநகர் தொகுதியில் அதிமுக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தலா ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கின்றன. பட்டாசு தொழிலுக்கு பெயர் போன சிவகாசி சட்டமன்ற தொகுதி திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வெற்றி பெற்ற அருப்புக்கோட்டை தொகுதி, எம்எல்ஏ தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் காலியாக இருக்கும் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி, மக்களவை தொகுதியின் தலைமையிடமான விருதுநகர் சட்டமன்ற தொகுதி, இடைத்தேர்தல்களில் பார்முலாக்களை மாற்றியமைத்த திருமங்கலம் தொகுதி, நீதிமன்ற வழக்கால் இடைத்தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கும் திருப்பரங்குன்றம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய விருதுநகர் தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 13,46,238 பேர். ஆனால் கடந்த 2014 மக்களவைத் தேர்தலில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை 10,09,114 பேர் மட்டுமே. 2016 சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக, அதிமுக தலா 3 இடங்களை வென்றன. அமமுக பிரிக்கப் போகும் வாக்குகள் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனை பொறுத்து விருதுநகர் தொகுதியின் முடிவுகள் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய பார்லிமென்ட் பராக் நிகழ்ச்சியில் நம்ம விருதுநகர் தொகுதியை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். விருதுநகர் தொகுதியினுடைய எம்பிஆர் அவரை பற்றி விளக்குகிறது. இவர்தான் எம்பி பக்கத்து. விருதுநகர் தொகுதியின் முதல் அதிமுக எம்பியான ராதாகிருஷ்ணன் 1955ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி அன்று பிறந்தவர். 1986ஆம் ஆண்டு தமிழகத்தில் முதன்முறையாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்ட போது சிவகாசி யூனியன் சேர்மனாக ராதாகிருஷ்ணன் தேர்வானார். விருதுநகர் மாவட்ட அதிமுக செயலாளராகவும் ராதாகிருஷ்ணன் பதவி வகித்துள்ளார். 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ராதாகிருஷ்ணனுக்கு வாய்ப்பு வழங்கினார் ஜெயலலிதா. பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை 1,45,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்திய ராதாகிருஷ்ணன் மக்களவைக்கு தேர்வானார். தொகுதிக்குள் திமுக வலிமையாக இருப்பது அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம். எதிர்வரக்கூடிய இந்த மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் தொகுதி எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக பார்க்கப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விருதுநகர் தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறார் எம்பி, அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு சிறப்பு விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. திரு பிரியன் இணைகிறாரு. வணக்கம். விருதுநகரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பல கட்சிகளினுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கிறது. அப்படின்னாலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் எல்லாம் கூட அங்கே வென்று இருக்கிறது. கம்யூனிஸ்டுகளுக்கு ஓரளவுக்கு இருக்கிறது. சிவகாசி உள்ளிட்ட அந்த குடிசை தொழில்கள், பட்டாசு தொழில்கள் அதிக அளவு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. சிவகாசி தொகுதிக்கு என்னென்னவெல்லாம் எம்பி செய்திருக்க வேண்டும்? இல்லை, நீங்கள் சிவகாசி தொகுதி சாத்தூர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அது பட்டாசு இண்டஸ்ட்ரி, தீப்பெட்டி இண்டஸ்ட்ரி, அப்புறம் இந்த பருப்பு இண்டஸ்ட்ரி, அப்புறம் விவசாயமும் முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம அங்கே பார்க்குறோம் நம்ம. ஸோ கடந்த காலங்களில் இந்த 2 இண்டஸ்ட்ரியும் ரொம்ப கடுமையான ஒரு நிலைமையை சந்தித்து வந்ததை பார்த்தோம். ஜிஎஸ்டி அமுல்படுத்தின விஷயங்களாகட்டும், அப்புறம் சீன பட்டாசுகள் இறக்குமதி, அப்புறம் பசுமை பட்டாசுகள் தயாரிக்கணுன்ற ஒரு மாதிரியான நீதிமன்ற உத்தரவுகள் போன்றதுனால பெரிய அளவில் பட்டாசு இண்டஸ்ட்ரி பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க கடந்த சில மாதங்களாக. அதான் நிலைமை அங்கே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு எம்பியோட கடமை இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கான ஒரு இல்லை, அதை ஒரு சரியான ஒரு நிலைமையில் தொழிலாளர்கள் வேலை இழக்காமல் பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்தின் மூலமாக செய்ய வேண்டிய கடமை எம்பிக்கு இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப ரூரல் தொகுதியாகவும் இருக்குது. ஆக்சுவலாக திருமங்கலம்பா ஒரு பக்கத்தில், திருப்பரங்குன்றம், பல மாவட்டங்களை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள், ராமநாதபுரம், அந்த சைடு திருநெல்வேலி, இப்போ ரொம்ப பெரிய தொகுதி. விவசாயத்தை அடிப்படை வெறும் விருதுநகர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் மதுரை மற்றும் விருதுநகர் ரெண்டையும் சேர்த்து இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்குது. ரெண்டாவது விருதுநகர் உங்களுக்கு பேர் சொன்னோடனே நமக்கு காமராஜர் பேர் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அது விருதுப்பட்டி விருதுநகராகி அது காமராஜர் அங்கிருந்தால் தன்னுடைய அரசியல் அவர் ஆரம்பிக்கிறத பார்த்தோம். அந்த விருதுநகர் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமராஜரை தோற்கடித்த இடமும் அதுதான் விருதுநகர். தேர்தலில் அவர் தோற்றதையும் நம்ம பார்த்தோம் நம்ம அந்த இடத்துல.
ஸோ அப்படி இருக்கும்போது விருதுநகரில் தொடர்ந்து வைகோ போன்றவர்கள் 2 முறை அங்கே எம்டிஎம்கே 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு முறை வைகோவே வந்து எம்பியா அங்கே இருந்திருக்காரு. ஒரு தடவை சிப்பிபாறை ரவிச்சந்திரன் எம்டிஎம்கே சார்பாக இருந்திருக்காரு. இப்படி இருக்கும் அங்கே காஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அங்கே தேவர்கள் ஓட்டு அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து தலித்துகள் அதிகமாக இருக்காங்க. அப்புறம் நாயுடுக்கள், நாயக்கர்கள் அவங்க, அப்புறம் கடைசியாக நாடார்கள் அவங்க அதிகமாக இருக்காங்க. இதுதான் இங்கே இருக்கிற காஸ்ட் காம்பினேஷன். மோஸ்ட்லி பெரும்பாலும் முக்கலத்தோர் இருக்காங்க இல்லையா, அவங்க பெரும்பாலும் அங்கே தேர்ந்தெடுத்து கலந்துபட்ட பல சமூகங்களும் இணைந்திருக்கிற ஒரு தொகுதியாக இருக்கு. விவசாயம் பிளஸ் தொழில் ரெண்டும் சேர்ந்த ஒரு தொகுதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாகத்தான் தெரிகிறது. இந்த அமர்வில் திரு வெங்கடேஷும் இணைகிறாரு. வணக்கம். விருதுநகரை பொறுத்த வரைக்கும் பல சமூகங்கள் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய இந்த பலதரப்பட்ட சமூகங்களாக இருக்குது. ஏன்னா 2 மாவட்டங்கள் ஒன்றிணைந்த ஒரு தொகுதியாக இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் பல்வேறு தொழில்கள் வந்து அங்கே அதிகமாக இருக்குது. பட்டாசு தொழிற்சாலை மட்டும் இல்லாமல் பல்வேறு குடிசை தொழில்கள் உட்பட பல தொழில்கள் இருக்குது. என்னென்னலாம் எம்பி செய்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சாதாரண குடிமகனாக அங்கே அந்த தொகுதியை நம்ம பார்க்கலாம். சார், மிக முக்கியமாக கடந்த 5 ஆண்டுகள் நடந்த மிகப்பெரிய பிரச்சனை 2. ஒன்று வந்து அந்த ஊரில் பட்டாசு, இன்னொன்று தீப்பெட்டி தொழிற்சாலை. இது 2 தான் மிக முக்கியமான தொழில். இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே நடந்த இந்த 4.5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அவர்கள் சந்தித்த மிகப்பெரிய பாதிப்பு 2. ஒன்று வந்து பட்டாசு தொழிலுக்கு மிகப்பெரிய அளவில் நீதிமன்றங்களில் ஒரு கடுமையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. 1. 2வது சீன பட்டாசினுடைய இறக்குமதி, அது வந்து மிகப்பெரிய அளவில் அங்கே பாதிப்பை ஏற்படுத்தியது. தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் நிறைய அது வந்து குடிசை தொழில் மாதிரி இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. இது 2மே ஒரு அங்கே வாழ்வாதாரம் கிட்டத்தட்ட 8 லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பெரிய தொழில்களாக அங்கே இருக்கிறது. இந்த 2 தொழில்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்ட போது என்ன இங்கே இருக்கக்கூடிய திரு எம்பி இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் பண்ணார். ஜிஎஸ்டியில் 28% இருந்த பட்டாசுக்கான இதை வந்து 18% குறைச்சார். அதே மாதிரி இதை வந்து தீப்பெட்டிக்கு வந்து 18% இருக்கிறது 5% குறைக்கணும்னு பேசியிருக்கார். இது 2 தான் ஒரு நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் பேசின மிக முக்கியமான விஷயம். என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் அது வந்து தண்ணீர் சார்ந்த, நீர் கிடையாது, மழை கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய இது. இன்னொன்று நெசவாளர்கள் இருக்கக்கூடிய பகுதி. இது 2த்துக்குமே அங்கே மத்திய அரசுலேருந்து என்ன விதமான திட்டங்களை அவங்க கொண்டு வந்தார், எவ்வளோ தூரம் அந்த வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கான வழிமுறைகளை பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன உதாரணம். அவருக்கு அங்கே தொகுதியில் தனக்குன்னு ஒரு சொந்த ஆஃபீஸ் கூட கிடையாது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அவருக்கு ஆஃபீஸ் கிடையாது, வீடும் ஆஃபீஸாக இல்லை. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எப்படி போய் மக்கள் அவர்கிட்ட போய் தங்களுடைய ஒரு குறைகளை சொல்லக்கூடிய அளவில் இருப்பாங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ லிட்ரலாக அவரை வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் வழங்கிய மிகப்பெரிய வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொண்டு எம்பி ஆனாரே தவிர, ஒரு நல்ல விஷயம் நீங்களே கூட சொல்வீங்கன்னு நினைக்கிறேன், அவர் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்கார். அந்த அளவுக்கு வந்து நாடாளுமன்றத்தில் ரொம்ப சிறப்பாக நிறைய கேள்விகள் கேட்ட ஒரு எம்பியா இருக்காரு. ஆனால் அதெல்லாம் என்ன அந்த அவருடைய தொகுதிக்கு என்ன விதமான கேள்விகள் கேட்கலாம், ஆனால் கேள்விகள்னால என்ன பதில் கிடைத்தது, அதனால இருக்கக்கூடிய பலன்கள் மக்களுக்கு என்ன கிடைத்தது அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடியது. இந்த கடந்த இவருடைய எம்பியாக இருந்த இந்த காலத்தில் ஜிஎஸ்டி வந்திருக்கிறது. அதே போல பல்வேறு விஷயங்கள், பட்டாசுகளுக்கு, பட்டாசு குடோன்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கெல்லாம் பல பிரச்சனைகள் வந்திருக்கு. இதெல்லாம் அவர் எந்த அளவிற்கு குரல் கொடுத்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? சார், நாடாளுமன்றத்தில் இந்த ஜிஎஸ்டி விஷயத்தில் மட்டும் அவர் பேசியிருக்காரு. அதனால வந்து அந்த ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காரு. அது மட்டும்தான் ஒரு முக்கியமான 28%லேருந்து 18% ஆயிருக்குது. அதுவே ஜாஸ்தின்னு தான் எல்லாரும் அங்கே பேசிட்டு இருக்காங்க. 1. 2வது தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு இன்னும் வந்து 18% ஜிஎஸ்டி இருக்குது, இன்னும் 5% குறைக்கணும்னு பேசிட்டு இருக்காரு. அது இன்னும் நடைமுறைக்கு வரல. இதுதான் இப்போ மிக முக்கியமானது. ஏன்னா அந்த தொழில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் வந்து இந்த பட்டாசு தொழில்கள் தான். அதை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் வந்து மேலே கொண்டு வருவதற்கான மாற்று தொழில்கள் இப்போ நீங்கள் மிக தெளிவாக ஒன்று தெரிஞ்சு போச்சு. நீதிமன்றங்கள் இனிமே வந்து இந்த மாதிரி பட்டாசு தொழில்களை இந்த அளவுக்கு பெரிய அளவில் வளர விட போவதில்லை. அதனுடைய கட்டுப்பாடுகள் மிக கடுமையாக இருக்க போகிறது. அப்போது மிக முக்கியமான விஷயம், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாற்று எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் என்ன, அதை எப்படி இப்போ நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஜவுளி தொழிலை நீங்கள் மேம்படுத்த போகிறீங்களா, நெசவு தொழிலை மேம்படுத்த போகிறீங்களா, வேறு ஏதாவது அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் கொண்டு வர போகிறீங்களா, என்ன அங்கே பண்ண போகிறீங்க? அப்போ தான் நீங்கள் இவங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் மாற்று தொழில்களுக்கு ஒரு வழியை நீங்கள் வந்து காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இன்றைக்கி இல்லை, இப்போ நீங்கள் இப்போ இந்த 4 வருஷத்தில் ஆரம்பிச்சிருந்தாலாவது அடுத்த 4 வருஷத்துக்குள்ள புதிய பெரிய ஃபேக்டரிஸ் அங்கே வந்திருக்கும், பெரிய வேலை வாய்ப்புகள் வந்திருக்கும். இல்லைன்னா இப்போ தத்தளிக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ இந்த வருஷம் தான் நீங்கள் வந்து மிக தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். போன தீபாவளிக்கு பட்டாசே இல்லைங்கிற அளவுக்கு நம்ம குறைஞ்சி போச்சு. இப்போ இது எப்படி நீங்கள் ஒரு நல்லது என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த சீன பட்டாசு இதை வந்து தடுத்திருக்காரு, அதுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காரு, அது தடுத்திருக்காரு, அதை மட்டும் பண்ணியிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் பட்டாசே வேண்டான்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து மாற்று தொழில்கள் என்ன, எப்படி அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்க போகிறீங்க, அதுக்கு என்ன வழி?
கண்டிப்பா திரு பிரியன், இந்த பட்டாசு தொழிற்சாலை தான் இங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பேசப்படுகிறது. அப்படின்னா எதிர்வரக்கூடிய மக்களவை தேர்தலில் மக்கள் எல்லாருமே இந்த பிரச்சனையை தான் முன்வைத்து அங்க போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் கூட இந்த ஒரு பிரச்சனையை முன்வைத்து தான் தங்களுடைய பிரச்சாரத்தையே கட்டமைச்சிருப்பாங்களோ? கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக எதிரொலிக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி கடந்த சில மாதங்களாக அவங்க வந்து வேலை நிறுத்தம், பட்டாசு தொழிலாளர்கள் வந்து வேலை நிறுத்தத்தில் இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து அதை சந்திக்கிற அந்த விஷயங்கள், இந்த சீன பட்டாசு இறக்குமதின்றது வந்து ஒரு அஃபிஷியலாக நீங்கள் வந்து தடுத்து நிறுத்தினா கூட அன்அஃபிஷியலாக வந்து அதோட இம்போர்ட் நடந்து தான் இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து அது ஒரு பக்கத்தில் சீன பட்டாசுகள் வந்து தான் இருக்குது, பல்வேறு சீன பொருட்கள் வரா மாதிரி அதுவும் வந்துட்டு தான் இருக்குது, பட்டாசும் வந்துட்டு தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தீப்பெட்டி தொழிற்சாலை வந்து குடிசை தொழிலாக இருந்த தீப்பெட்டி தொழிற்சாலை இயந்திரமயமாகிட்டு இருக்கு. இயந்திரமயமானதுனால பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை எழுந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கிராமங்களில் குடிசை தொழிலாக இருந்தபோது எல்லாருக்கும் ஒரு வாழ்வாதாரம் இருந்தபோது இது இயந்திரமயமாதலாக போயிட்டு இருக்கு. இப்போ கண்டிப்பாக அந்த வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு எம்பி என்னென்னலாம் செய்திருக்கிறாரு, தன்னுடைய எம்பியாக தன்னுடைய கடமை எப்படி செய்திருக்கிறாரு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் அவருடைய செயல்பாட்டின் மூலமாக நமக்கு தெரிய வரும். என்னென்ன மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக வருகை பதிவினுடைய அடிப்படையில் எம்பி ராதாகிருஷ்ணன் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் என்ன விவரங்களை பார்க்கலாம். விருதுநகர் தொகுதியினுடைய எம்பி ராதாகிருஷ்ணன் தன்னுடைய நாடாளுமன்ற அட்டண்டன்ஸினுடைய அடிப்படையில் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்களுடைய விவரம் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10க்கு 6 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறார். விருதுநகர் தொகுதியினுடைய எம்பி ராதாகிருஷ்ணன் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10க்கு 6 மதிப்பெண்கள் வருகை பதிவினுடைய அடிப்படையில். அவருடைய சராசரி என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 74% அட்டண்டன்ஸ் அவர் வைத்திருக்கிறாரு நாடாளுமன்றத்தில். அடுத்ததாக தமிழகத்திற்காக ஒலித்த குரலுடைய அடிப்படையில் விருதுநகர் தொகுதியினுடைய எம்பி வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் விவரங்களை பார்க்கலாம். என்னதான் விருதுநகர் தொகுதி வாக்காளர்களால் தங்களுடைய தொகுதி எம்பியாக அவர் டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் எவ்வளவு குரல் எழுப்பியிருக்கிறார் அப்படிங்கிறதுடைய அடிப்படையில் அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 15க்கு 3 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறார். தமிழகத்திற்காக ஒலித்த குரலுக்கு ராதாகிருஷ்ணன் எம்பி வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 15க்கு 3 மதிப்பெண்கள். நாடாளுமன்றத்தில் எம்பியினுடைய செயல்பாட்டுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார் ராதாகிருஷ்ணன் பார்க்கலாம். நாடாளுமன்ற செயல்பாடுகளுக்கு விருதுநகர் தொகுதியினுடைய எம்பி ராதாகிருஷ்ணன் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் என்ன விவரங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10க்கு 4 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறார். நாடாளுமன்ற செயல்பாடுகளுக்கு விருதுநகர் தொகுதியினுடைய எம்பி வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10க்கு 4 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறார். இந்த நாடாளுமன்ற செயல்பாடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 காரணிகளுடைய அடிப்படையில் மதிப்பெண்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவதாக அவர் எவ்வளவு விவாதங்களில் கலந்து கொண்டார் அப்படிங்கிற விவரங்கள் தான். அவர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மொத்த விவாதங்கள் 12 விவாதங்களில் மட்டும்தான் கலந்து கொண்டிருக்கிறார். தேசிய மற்றும் மாநில சராசரியை விட மிக குறைவான விவாதங்கள் மட்டுமே கலந்து கொண்டிருக்கிறார் எம்பி. அடுத்ததாக நாடாளுமன்றத்தில் அவர் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் எவ்வளவு அப்படிங்கிற விவரங்கள் தான். 880 கேள்விகள் அவர் எழுப்பியிருக்கிறார். இது தேசிய மற்றும் மாநில சராசரியை காட்டிலும் மிக அதிக அளவு கேள்விகள் எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக மாநில சராசரியை காட்டிலும் கிட்டத்தட்ட 2 மடங்கு கேள்விகள் அவர் நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்கிறாரு. அதே போல தனிநபர் மசோதாவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலிருந்து சென்ற எந்த எம்பிக்களுமே தனிநபர் மசோதாவை கொண்டு வரல. அந்த வகையில் விருதுநகர் தொகுதியினுடைய எம்பி ராதாகிருஷ்ணனும் எந்த விதமான தனிநபர் மசோதாவையும் கொண்டு வரல. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது தொகுதியை பார்வையிட்டதனுடைய அடிப்படையில் அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்களுடைய விவரம் என்ன பார்க்கலாம். விருதுநகர் தொகுதியை பார்வையிட்டு அங்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு மக்களுடைய கோரிக்கையை கேட்டு அறிந்ததனுடைய அடிப்படையில் விருதுநகர் தொகுதியினுடைய எம்பி ராதாகிருஷ்ணன் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10க்கு 2 மதிப்பெண்கள் மட்டுமே வாங்கியிருக்கிறார். தொகுதியை பார்வையிட்டதுக்காக அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10க்கு வெறும் 2 மதிப்பெண்களை மட்டுமே வாங்கியிருக்கிறார் எம்பி. 2014 மக்களவை தேர்தல் சமயத்தில் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் எம்பி கொடுத்திருந்தாரு, மக்கள்கிட்ட கேள்வியாக முன்வைத்திருந்தோம், மக்களே அதுக்கு பதில் அளித்திருக்கிறாங்க. என்ன சொன்னார் எம்பி பகுதியில் பார்க்கலாம். அதாவது விருதுநகர் மாவட்டத்தினுடைய பிரதான தொழிலாக இருக்கக்கூடிய பட்டாசு ஆலைகள் இன்னைக்கு 75 நாளாக பூட்டி கிடக்கு. 1070 ஆலைகள் பூட்டி இருக்கு. 8 லட்சம் பேர் வேலை இழந்து வாழ்க்கை இழந்து இருக்கிறாங்க. ஆனால் அரசாங்கம் ஒன்றும் கண்டுக்கிடலை. இது ஒரு பக்கம். இன்னொன்று, மத்திய அரசை வலியுறுத்த வேண்டிய இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த பொதுவில் எம்பியாக இருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் இந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளிகளை எங்கேயாவது போய் பார்த்தாரா அல்லது இந்த பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசினாருன்னு பார்த்தா இப்போ வரைக்கும் பேசலை. சமீபத்தில் கூட பட்டாசு தொழிலாளர்கள் அவரை பார்ப்பதற்காக வீடு நோக்கி போயிருக்கிறாங்க. ஒரு 200க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிலாளர்கள் வீட்டுக்கு போய் அவங்கள பார்க்க போயிருக்காப்புல. ஆனால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அந்த தொழிலாளர்களை பார்க்கவே விரும்பலை. நூற்றுக்கணக்கான கிராமங்களில் மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிற போது அந்த மக்களை நேரடியாக சந்தித்து ஆறுதல் சொல்லுவதற்கு கூட இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வரவில்லை என்பது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிற போது இந்த தொழிலாளர்களை எப்படி பாதுகாக்க முடியும்? பார்த்ததே இல்லை.
நாங்கள் பார்த்ததே இல்லை, இங்கே எந்த பிரச்சனைக்கும் வந்ததும் இல்லை. கலெக்டர் ஆஃபீஸில் போய் போராடி இருக்கோம், அதுலேயும் என்னென்னு கேட்டு கொடுக்கல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4-5 வட்டம் வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து நிறைய போராடிட்டோம். ஆனால் என்னென்ன எதுவுமே கேட்கல. எங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து நிதி வந்து எங்களுக்கு நாங்கள் கேட்கவே இல்லை. எங்கள் ஃபயர் ஹவுஸை வந்து எங்களுக்கு திறந்து கொடுங்க, நாங்கள் அதில் வேலை பார்த்து நாங்கள் வந்து சம்பாதிக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு தான் சொல்கிறோம். குறிப்பாக இந்த சிவகாசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிவகாசி திருத்தங்கல் பகுதியில் இருக்கக்கூடிய நீண்ட கால நெருக்கடியாக இருக்க மக்களோட கோரிக்கையாக இருக்க ரயில்வே மேம்பாலங்களை உடனே அமைச்சு கொடுப்போம் அப்படிங்கிறது உத்தரவாதமாக சொன்னாங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான பொருளாதாரத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய சிவகாசியில் பட்டாசு விபத்து ஏற்பட்டால் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகளை பாதுகாக்கிறதுக்கு ஆஸ்பத்திரியில் போதிய வசதி இல்லை, தீக்காய சிகிச்சை பிரிவுலாம் பெருசாக வேணும். இது நீண்ட கால மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இன்னும் அதற்கான உபகரணங்கள்லாம் வேணுங்கிறத கேட்டோம். அதெல்லாம் கூட இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் வந்தால் உறுதியாக இந்த அரசு மருத்துவமனையை மேம்படுத்தும் அப்படிலாம் சொன்னார். செயல்பாடு வந்து அவர் ஓட்டு கேட்டு வந்ததோடு சரி, அதுக்கடுத்து ஆளை பார்த்ததே இல்லை. ஏன்னா டிவியில் காட்டிக்கிறாங்க அங்கே மொத்தமாக போய் பாராளுமன்றத்தில் மொத்தமாக இருக்கிற மாதிரி தான், ஆனால் பேசுகிற மாதிரி தெரியல. விருதுநகர் தொகுதியில் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருந்தாரு, அதில் எதையெல்லாம் அவர் நிறைவேற்றிருக்கிறாரு, எதை நிறைவேற்ற தவறிவிட்டாரு அப்படிங்கிற கள நிலவரங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய செய்தியாளர் குழு அங்கே அனுப்பி வைத்திருந்தோம். அங்கிருந்து நம்முடைய செய்தியாளர் ஜெயலானி என்னென்ன எம்பி செய்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதை செய்தாரா எம்பி பகுதியில் தருகிறார், பார்க்கலாம். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கு பட்டாசுக்கு பிரசித்தி பெற்ற சிவகாசி தொகுதி மற்றும் தீப்பெட்டிக்கு பிரசித்தி பெற்ற சாத்தூர் மற்றும் விசைத்தறிக்கு பிரசித்தி பெற்ற அருப்புக்கோட்டை விருதுநகர் என விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளையும் மதுரை மாவட்டத்தில் உள்ள 2 தொகுதிகளும் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது. இந்த தொகுதியில் மொத்தம் 15 லட்சம் வாக்காளர்களாக உள்ளன. கடந்த முறை அதிமுக சார்பாக ராதாகிருஷ்ணன் என்பவர் போட்டிவிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் காங்கிரஸை சார்ந்த மாணிக்கத்தாவூர் என்பவரை தோற்கடித்து ராதாகிருஷ்ணன் என்பவர் வெற்றி பெற்றார். மிகவும் கடந்த சில ஆண்டுகளாகவே பட்டாசு தொழில் அழிவு நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் இது குறித்து இவர் நாடாளுமன்றத்தில் ஏதாவது குரல் எழுப்புகிறார் என்பதே பொதுமக்களுடைய கருத்தாக உள்ளது. அது மட்டுமே ஜிஎஸ்டி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனை சந்திக்கப்படும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கூடிய ராதாகிருஷ்ணன் என்பவர் நாடாளுமன்றத்தில் எந்த விதமான ஒரு குரலும் எழுப்பவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. அது மட்டும் இவர் பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டு ஏதாவது ஒரு குறைகளையாவது சரி செய்திருக்கார் என்பதும் அந்த பகுதி மக்களுடைய கருத்தாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இமானுவேலுடன் விருதுநகரிலிருந்து ஜெயலானி. தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தொகுதி மேம்பாட்டு நிதியை எந்த அளவிற்கு மக்களுடைய நலனுக்காக பயன்படுத்தியிருக்கிறார் எம்பி அப்படிங்கிறதனுடைய அடிப்படையில் அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்களின் விவரங்களை பார்க்கலாம். தொகுதி மேம்பாட்டு நிதியை பயன்படுத்தினதனுடைய அடிப்படையில் விருதுநகர் தொகுதியினுடைய எம்பி ராதாகிருஷ்ணன் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்களின் விவரங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 20க்கு 8 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறார். தொகுதி மேம்பாட்டு நிதியை பயன்படுத்தினதனுடைய அடிப்படையில் எம்பி வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 20க்கு 8 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறார். தொகுதி மேம்பாட்டு நிதியை மக்களுடைய நலனுக்காக பயன்படுத்தினதனுடைய அடிப்படையில் அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 20க்கு 8 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறாரு எம்பி ராதாகிருஷ்ணன். அடுத்ததாக தான் அளித்த வாக்குறுதிகளை எல்லாம் எந்த அளவிற்கு நிறைவேற்றி இருக்கிறார் எம்பி ராதாகிருஷ்ணன், அதனுடைய அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு வாங்கியிருக்கிறாருன்னு பார்க்கலாம். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றதனுடைய அடிப்படையில் எம்பி ராதாகிருஷ்ணன் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 25க்கு 4 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறார். வாக்குறுதி நிறைவேற்றத்திற்காக எம்பி ராதாகிருஷ்ணன் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 25ற்கு 4 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறார். விருதுநகர் தொகுதியினுடைய வாக்காளர்கள் தங்களுடைய எம்பி ராதாகிருஷ்ணன் பற்றி என்ன கருத்துக்களை சொல்றாங்க, பார்க்கலாம். 10க்கு 2 மார்க் கொடுப்பேன். 10க்கு எங்களோட மதிப்பில் அவருக்கு மார்க் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் அவரை நாங்கள் நேரடியாக பார்க்கவே இல்லை. தொகுதி மக்களை சந்திக்கிறதுக்கு அவர் எங்கே இடம் வச்சிருக்காரு, இங்கே பாராளுமன்றத்துக்குன்னு ஆஃபீஸ் எங்கே இருக்கு? அவரை பொறுத்த மட்டும் 10க்கு மார்க்கே போட முடியாது, மைனஸ் தான் போடணும், சைவர் கூட போட முடியாது, 0 தான். 10க்கு 5 கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கள் எம்பி நாங்கள் பார்த்தா தானே சார் மார்க்கே போட முடியும், பார்த்ததே இல்லையே. பார்க்காத போது அப்புறம் எப்படி சார் மார்க் போட முடியும்? மார்க்கு தர்றதுக்கே வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான். 10க்கு 0 அப்படி தான் இந்த நாடாளுமன்ற உறுப்பினரை மதிப்பிட முடியும். 10க்கு அவருக்கு மார்க்கே கிடையாது, மைனஸில் வேணால் ஒரு 4 மார்க் சேர்த்து கொடுக்கலாம். அவருக்கு மார்க் கொடுக்குறதா இருந்தால் மார்க் கொடுக்குற அளவுக்கு யாருக்குமே இல்லை. எம்பி இந்த ஊரில் இருந்தது யாருமே பார்த்ததில்ல. ஒரு சொல்லப்போனால் அவரை காணவில்லைன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். 10க்கு எவ்வளோ மார்க் கூட ஒரு 1 கொடுக்கலாம் தானே, 1 கொடுக்கலாம். விருதுநகர் தொகுதியினுடைய மக்கள் தங்களுடைய தொகுதி எம்பி பற்றி தெரிவித்த அந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம். மக்கள் எவ்வளவு மதிப்பெண்களை கொடுத்திருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக பார்க்கலாம். விருதுநகர் தொகுதியினுடைய எம்பி ராதாகிருஷ்ணனுக்கு மக்கள் வழங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் என்ன,
10க்கு 2 மதிப்பெண்களை மட்டுமே வழங்கியிருக்கிறாங்க விருதுநகர் தொகுதியினுடைய வாக்காளர்கள். விருதுநகர் தொகுதியினுடைய மக்கள் தங்களுடைய தொகுதி எம்பி ராதாகிருஷ்ணன் வழங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 10க்கு 2 மதிப்பெண்களை மட்டுமே வழங்கியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 100க்கு அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் என்ன விவரங்களை பார்க்கலாம். விருதுநகர் தொகுதியினுடைய எம்பி ராதாகிருஷ்ணன் 100க்கு வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 100க்கு அவர் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 29 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் அவருடைய செயல்பாடு, மக்கள் மதிப்பெண் மற்றும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு, இது எல்லாத்தினுடைய அடிப்படையில் 100க்கு விருதுநகர் தொகுதியினுடைய எம்பி ராதாகிருஷ்ணன் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 29 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறார். திரு பிரியன், ராதாகிருஷ்ணன் எம்பியை பற்றி அவங்க தொகுதியில் இருக்கக்கூடிய தொகுதி வாக்காளர்களும் மக்களும் சொல்லியிருந்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளவோ பல பிரச்சனைகள் இருக்குது எங்களுக்கு, பட்டாசு தொழிற்சாலையெல்லாம் நலிஞ்சு போயிருச்சு, எங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனைகள்லாம் இருக்குது, அவர் எதுவும் செய்யலை அப்படின்னா கூட எங்களை நேரடியாக அவர் வந்து பார்க்கல, அதுதான் எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த ப்ராக்சிமிட்டி அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் அவர் ரொம்ப சறுக்கிட்டாரோ எம்பி ராதாகிருஷ்ணன். ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னென்னா, இவர் வந்து அரசியலுக்கு புதுசு கிடையாது. சிவகாசி பஞ்சாயத்து யூனியனில் 3 தடவை தலைவராக இருந்திருக்கார். அதிமுகவோட ஆரம்ப காலத்திலேயே இருக்கிற மாதிரி தான் அவர் இருக்கார். அப்படி இருக்கிறவர் வந்து மக்களுடைய பிரச்சனைகள்லாம் ஏற்கனவே அறிஞ்சவராக தான் இருப்பார். சிவகாசி பஞ்சாயத்து யூனியனில் இருக்கிறவர் நிச்சயமாக பட்டாசு தொழிலாளரோட பிரச்சனைகளை அறியாது இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஆக்சுவலாக. அப்படி இருந்தவர் வந்து 2014 எம்பி ஆயிருக்கார். இவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை ரொம்ப அழகாக அவர் பயன்படுத்தியிருக்கலான்னு தெரியாது. அந்த மக்கள் சொல்கிறத கேட்டால் நமக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒரு மேம்பாலம் கூட கட்ட முடியாத அளவுக்கு ஈவன் அங்கே இருக்கிற அரசு ஆஸ்பத்திரியை வந்து கொஞ்சம் மேம்படுத்துகிற விஷயங்கள், சீக்கா எங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குற விஷயங்கள்லாம் அவர் கொண்டே வரலன்ற போது ஏன் இந்த எம்பி இவ்வளவு நாட்களை வந்து வீணாக கழிச்சிட்டாரேன்ற எண்ணம் தான் நமக்கு தோன்றது. அவர் கேள்வி கேட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா 850 கேள்விகள் கேட்டிருக்காரு பார்லிமெண்ட்டில். அந்த சில செஷன்ஸில் 100% அட்டண்டன்ஸ் கூட கொடுத்துருக்காரு. ஆனால் அதில் வேடிக்கை என்னென்னா, அவர் விவாதங்களில் கலந்துக்கும் போது வெங்கடேஷ் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி, தீப்பெட்டி தொழிலுக்கு ஜிஎஸ்டியும், கிரேக்கர் இண்டஸ்ட்ரி பட்டாசு தொழிலோட ப்ராப்ளம்லாம் பேசியிருக்கார். ஆனால் கிரவுண்ட் லெவலில் அந்த மக்களாக அவர் இல்லை. அவர் கேள்வி கேட்டதை பார்த்தீங்கன்னா எனக்கு வேடிக்கையாக இருக்குது. அவர் கேள்வி கேட்டது பாகிஸ்தானோட அணு ஆயுதம் என்ன செய்கிறாங்க, பாகிஸ்தானோட அணு ஆயுதம் பற்றி கேட்குறாரு, இந்தூர் அகமதாபாத் 4 லேன் வேவை பற்றி கேட்குறாரு, நம்ம ஊரில் சிவகாசி நெடுஞ்சாலையை பற்றி கேட்டாலும் பரவாயில்ல, அதையே கேட்குறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவரோட 850 கேள்வி பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத பல விஷயங்கள் அதில் போயிட்டுருக்கு. இதையே அதுக்கு பதிலாக அவரோட தொகுதி சம்மந்தமாக பல கேள்விகளை கேட்டுக்கலாமே. அவர் ஏன் கேட்கல? 2 கேள்வியோ 3 கேள்வியோ தான் கிராக்கர் இண்டஸ்ட்ரி பற்றி அவர் கேட்டிருக்காரு. நான் சொல்றேன், சீன பட்டாசுகளுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசியிருக்கிறாரு. அதே சமயத்துல ஜிஎஸ்டி பற்றியும் அவர் பேசியிருக்கிறாரு. சில விஷயங்கள் பேசியிருக்காரு, டிபேட்ல பேசியிருக்காரு. நான் கேள்விகள் 850 கேள்விகள்ல அவர் வந்து உருப்படியான கேள்விகள் அந்த தொகுதியை பற்றி கேட்டிருக்கலான்றேன். ஏன்னா அந்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை நெசவு தொழில், முக்கியமான தொழில், வேலை கொடுக்குற தொழில். சாத்தூர் வந்து தீப்பெட்டி, சிவகாசி பட்டாசு, கேலண்டர், இந்த மாதிரி விஷயங்கள். விருதுநகர் வந்து பருப்பு, எண்ணெய் போன்ற விஷயங்கள் அங்கே வந்து ஒரு முக்கியமான தொழிலாக இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒரு பிரச்சனையும் நீங்கள் கவனம் செலுத்தாமல் மக்களும் இல்லாமல் நீங்கள் இத்தனை வருட காலம் எப்படி நீங்கள் வந்து உங்கள் காலத்தை கழிச்சிங்கன்றது அந்த மக்கள் கேட்குறதா நம்மளும் கேட்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு வேறு வழி இல்லை. இதான் நிலைமை. ஆக்சுவலாக டெஃபினட்டாக சொல்கிறேன், அவர் வந்து அவரே தன்னை வந்து தன் மனசாட்சியை தட்டி பார்த்தாருன்னா தான் அந்த தொகுதிக்கு என்ன செஞ்சோன்றது அவருக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. திரு வெங்கடேஷ், என்னதான் நாடாளுமன்றத்தில் 800க்கும் அதிகமான கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருக்கிறாரு, அட்டண்டன்ஸ்லாம் ஓரளவுக்கு வைத்திருக்கிறாரு. ஆனால் டெய்லியும் ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தை வந்து பரீட்சையில் ஃபெயில் ஆகிறது போல அவர் வந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு எல்லாத்துலேயும் தவற விட்டுட்டாரோ? இல்லை, நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பு, நீங்கள் ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய செல்வாக்கினால் அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு எம்பியாக உருவாகியாச்சு. நீங்கள் வந்து ஏற்கனவே கிரவுண்ட் லெவல்லேருந்து தான் வந்திருக்கீங்க. வந்ததுனால உங்களுக்கு நிச்சயமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் உங்கள் கண்ணெதில் நல்லா தெரியும். இதுக்கு அப்பாற்பட்டு இதை நீங்கள் எப்படி செம்மைப்படுத்தணும்னு ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கணும். நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொண்டீர்களா? நீங்கள் அதை எவ்வளோ தூரம் செம்மையாக பண்ணி ஒன்றும் இல்லை சார். இப்போ நீங்கள் அங்கே எப்படி நம்ம பட்டாசு தொழில் சொல்கிறோமோ அதே மாதிரி பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி சிவகாசிக்கு ரொம்ப புகழ்பெற்றது. என்ன அவங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கைகள் என்னென்னா, அங்கேருந்து நீங்கள் மெட்ராஸ்க்கோ இல்லை போர்ட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான சாலைகளோ இல்லை ட்ரெயின் வசதிகளோ அதிகப்படுத்தணும் அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. ஆனால் என்னென்னா, இன்னி வரைக்கும் நம்முடைய மிகப்பெரிய சிக்கல்களில் வந்து சாலை வசதிகள் பெரிய அளவில் இல்லை, அதே சமயத்தில் ட்ரெயின் வசதிகள் பெரிய அளவில் இல்லை.
இதை வந்து நீங்கள் ஏன் சீர்திருத்தி கொடுக்கல? நீங்கள் சர்வதேச அளவில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சிவகாசியுடைய பிரிண்டிங் மாதிரியான பிரிண்டிங் கிடையாது. அந்த அளவுக்கு மிக புகழ்பெற்ற பிரிண்டிங் கம்பெனிஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் சொந்தமான சில ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர நீங்கள் இயல்பாகவே நீங்கள் அதை ஒரு மிகப்பெரிய தொழில் வாய்ப்பு உள்ள ஒரு நகரமாக அதில் ஏராளமான முதலீடுகளை கொண்டு வருவதற்கும் ஏராளமான தொழில் முன்னேற்றங்களை கொண்டு வருவதற்கும் அதன் மூலமாக வேலை வாய்ப்புகளை உற்பத்தி செய்வதற்குமான வாய்ப்புகளை உங்களிடம்தான் இருக்கிறது. அதாவது ஒரு எம்பியாக இது எல்லாம் செய்திருந்தார்னா அது பன்மடங்கு வளர்ந்திருக்கும். அட்லீஸ்ட் செய்திருந்தார்னா வளர்ந்திருக்கும் அப்படிங்கிறதே நீங்க சொல்லிட்டீங்க. அதற்கான பதில மக்கள் கூடி விரைவில் தர இருக்கிறாங்க. அடுத்ததாக எதிர்வரக்கூடிய மக்களவை தேர்தலில் விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கட்சியை சேர்ந்த யாரெல்லாம் வேட்பாளராக நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, விவரங்களை பார்க்கலாம். முதலாவதாக அதிமுகவிலிருந்து யாரெல்லாம் வேட்பாளராக நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பார்க்கலாம். அதிமுகவிலிருந்து தற்போதைய எம்பி ராதாகிருஷ்ணனுக்கு மறுபடியும் அங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்னு கட்சியினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அதே போல மாவட்ட அவைத் தலைவராக இருக்கக்கூடிய விஜயகுமாருக்கு அங்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படிங்கிற விவரங்களும் தெரிய வருகிறது. அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பாலகங்காதரனுக்கு அங்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம்னு கட்சியினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அடுத்ததாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருடைய நகரச் செயலாளர் முத்துராஜுக்கு அங்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படிங்கிற விவரங்கள் தெரிய வருகிறது. அதே போல மாநில இளைஞர் பாசறையினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய விக்னேஸ்வரனுக்கு அங்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம்னு சொல்லப்படுகிறது. மேலும் விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ரவி கந்தசாமிக்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக காங்கிரஸ் கட்சி சேர்ந்த யாருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்னா ஏற்கனவே எம்பியாக இருந்த மாணிக் தாக்கூருக்கு மறுபடியும் அங்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பாஜகவிலிருந்து மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விருதுநகர் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ விருதுநகர் தொகுதியில் போட்டியிடல அப்படிங்கிற விவரங்கள் தெரிய வருகிறது. திரு வெங்கடேஷ், விருதுநகரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார் கான்ஸ்டிட்யூன்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏன்னா மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அங்க மறுபடியும் போட்டியில, ஏன்னா 2 முறை அவர் அங்க போட்டிட்டு இருக்கிறாரு. மேலும் பாஜகவிலிருந்து தமிழிசை சவுந்தரராஜன் கூட அங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக கட்சியுடைய வட்டாரங்கள் மட்டும் இல்லாம அங்க தொகுதிக்குள்ள கூட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. யாருக்கு வாய்ப்பு அதிகமாக? அதான் இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணியில நிச்சயமாக இந்த இடத்தை திருப்பியும் காங்கிரஸ்க்கு தான் கொடுப்பாங்கன்னு தான் என்னுடைய ஒரு அனுமானம். ஸோ அது வந்து காங்கிரஸுக்கு கொடுத்தானா திரு மாணிக் தாக்கூர் அவர்களுக்கு தான் மீண்டும் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா வந்து ஆனால் அதே கூட்டணியில தான் மதிமுகவும் இருக்கு. அது அந்த இடத்துல வந்து என்னுடைய யூகம் என்னன்னா நிச்சயமாக திரு வைகோ அவர்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்துருவாங்க. அவங்களுடைய கட்சிக்கு இன்னும் வேற ஏதேனும் ஒரு ஈரோடு மாதிரியான ஒரு தொகுதியை ஒன்று கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால எனக்கு தெரிந்து வைகோ அவர்களை அங்கே நாடாளுமன்ற தேர்தலை இறக்குவாங்கன்னு எனக்கு தோணலை. ஏன்னா நிச்சயமா மாணிக் தாக்கூர் ஏற்கனவே அங்கே வந்து காங்கிரஸுக்கான ஒரு பெரிய தொகுதியாகவும் அது இன்னும் இருக்கிறது. ஸோ காங்கிரஸுக்கான பெரிய வாய்ப்பு ஒன்று இருக்குது. அது ட்ரெடிஷ்னலான ஒரு ஓட் பேங்க் ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த ஹோல் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த விருதுநகர் இந்த பக்கம் தொகுதிகள் எல்லா இடத்துலையுமே ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு காங்கிரஸ் ஓட் பேங்க் ஒன்று இருக்கிறது. அது வந்து தேசிய அளவில் நிறைய பேருக்கு அது வந்து ஒரு பயனுடையதாகவும் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல எனக்கு என்ன சந்தேகம்னா 2009 மக்களவை தேர்தலில் அவர் வந்து அங்கிருந்து தான் எம்பியாக வந்திருக்கிறாரு மாணிக் தாக்கூர். ஆனால் 2014 அவர் வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகளினுடைய எண்ணிக்கை 38,400 சொச்சம் தான் அவர் வாங்கியிருக்கிறார். 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க கேட்டது. ஏன்னா அன்னைக்கு தேசிய அளவில் காங்கிரஸை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஒன்று இருந்தது, ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. அது நீங்க தமிழ்நாட்டிலையும் சரி பிரதிபலிச்சது. அன்னைக்கு மிக தெளிவாக நீங்க வந்து காங்கிரஸ் வந்து 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதுக்கான எல்லா வாய்ப்புமே அன்னைக்கு இருந்தது. ஏன்னா அன்னைக்கு மிக தெளிவாக தமிழகத்தை பொறுத்த வரைக்குமான தேர்தல் மோடியா லேடியா, தேசிய அளவில் தேர்தல் காங்கிரஸா பாஜகவா, அப்போ மிக தெளிவாக 10 ஆண்டுடைய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. அதனால கண்டிப்பாக அந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டது. இன்னைக்கு சூழ்நிலை மாறி இருக்கிறது. மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸுக்கு அங்கே வாய்ப்பு அளிக்கப்படுமானால் கண்டிப்பாக மாணிக் தாக்கூர் அந்த இடத்துல நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது அந்த பக்கம். அதே பக்கம் பாஜக தரப்பிலிருந்து தமிழிசை சவுந்தரராஜன் நிற்பாரையானால் அது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் அந்த ஏரியாவில். அது வந்து அவருடைய சமுதாயத்து வாக்குகளும் அவருக்கு பயனுடையதாக இருக்கும். அந்த பக்கம் இருக்கக்கூடிய மொத்த பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அதே மாதிரியான ஒரு தேசிய உணர்வு நிச்சயமாக அந்த
இடத்துல வேரூன்றி இருக்கிறது. அதுவும் அவருக்கு பயனுடையதாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கான்டெஸ்டன்ட் வந்து தமிழிசை அவர்களும் மாணிக் தாக்கூர் அவர்களுமே தான் ஒரு பெரிய போட்டியாக அந்த இடத்துல நிச்சயமாக அமையும். ஆனால் இந்த இடத்துல உங்களுடைய அந்த யூகம் அப்படிங்கிறது, அங்கே அந்த கணிப்பு அப்படிங்கிறது, ஏன் வைகோவுக்கு அந்த இடத்துல கொடுக்க மாட்டாங்க, அதிமுகவுக்கு அது கிடையாது அப்படின்னு சொல்றது? கடந்த 2014 மற்றும் 2009 ஆகிய தேர்தல்களில் வைகோவினுடைய அந்த வாக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க கன்சிடர் பண்ணி தான் இதை வேண்டாம் அப்படிங்கிறத அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா சார், அவரை வந்து ஒரு திருப்பி அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராலாம் இருந்திருக்கிறார். அவர் ஒன்றும் அதை இல்லாமலாம் இல்லை. அதனால் அவருக்கு வந்து கூடுதலாக நீங்கள் இப்போ நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது தமிழகம் எங்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பிரச்சாரம் செய்வதற்கு அவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் தேவை. அவரை நிச்சயமாக ஒரு தொகுதிக்குள் சுருக்கிவிட மாட்டார்கள். அப்போ நிச்சயமாக அவர் வந்து ஒரு தொகுதி வைகோவினுடைய பிரச்சாரம் வேண்டும், ஆனால் வைகோவுக்கான சீட் வேணாம். இல்ல, வைகோவினுடைய ஸ்டேட்டஸ் வேற மாதிரி மாறி இருக்குன்னு நான் சொல்றேன். அவரை வந்து தமிழகம் எங்கும் பிரச்சாரத்துக்கு கண்டிப்பாக பயன்படுத்துவார்கள். பயன்படுத்தும் அந்த கூட்டணியில் பயன்படுத்தும் போது நிச்சயமாக அவருக்கான உரிய கௌரவமாக அவருக்கு ஒரு மாநிலங்களவை தொகுதி கொடுப்பாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு திமுக காங்கிரசினுடைய ஸ்டார் பேச்சாளர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் ஒருத்தர் தான் மிக முக்கியமானவராக இருக்கார். ஸோ அவருடைய ஒரு பங்களிப்பு தமிழகம் எங்கும் வந்து சூறாவளி பயணம்லாம் மேற்கொள்ளக்கூடியவர். ஸோ அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு தொகுதியில் கொடுத்துட்டீங்கன்னா அந்த 45 நாளும் பாவம் அங்கே மட்டும்தான் அவரால் இருக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கலாக மாறிவிடும். அதனால அவரே அதை விரும்புவாரான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக. திரு பிரியன், இந்த விருதுநகரை பொறுத்த வரைக்கும் பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா, சமூகம் சார்ந்து அவருக்கு அங்கே வாய்ப்புகள்லாம் வழங்கப்படலாம் அப்படின்னாலும் திருப்பரங்குன்றம் இதற்குள்ளதான் இருக்கிறது, அதே போல திருமங்கலமும் இதற்குள்ளதான் இருக்கிறது. ஸோ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை எல்லாம் பாஜக பெறுமா, தமிழிசை சவுந்தரராஜன் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, முக்கியமாக சொல்ல வர்றது என்னன்னா வந்து முதல்ல நம்ம இந்த எம்பியோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா அது இந்த கேண்டிடேட் செலெக்ஷன்ல வந்து எடுபடும். அது ஆக்சுவலாக அங்கே அந்த தொகுதி அங்கே வந்து நீங்கள் ராஜேந்திர பாலாஜியும் 2 அமைச்சர்கள் அங்கே இருக்காங்க. அதே பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சியில் அவங்க சாத்தூர்லேயும் திருமங்கலத்திலையும் இருக்காங்க. இந்த எம்பி செயல்படாமல் இருக்கிறதுக்கு, அவரை வந்து செயல்படாமல் விட வைக்கிறதுக்கு இவங்களும் ஒரு காரணம்ன்ற ஒரு பேச்சு வந்து தொகுதிக்குள்ளே இருக்கிறதா எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா அவரால் அதை இந்த 2 மந்திரிகளுக்குள்ளே இருக்கிற அந்த ஈகோ கிளாஷ் போட்டியில் எம்பியால் செயல்பட முடியலன்ற ஒரு எண்ணம் வந்து அந்த மக்களுக்கு இருக்குது. அந்த அதிமுக கோஷ்டிக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அவர் செயல்படாத போனதுக்கு இது ஒரு முன்னாடி தான் நீங்கள் சொன்னீங்க, அவர் வந்து நாடாளுமன்றத்தில் அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு, 800க்கும் அதிகமான கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஆனால் அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தானே பட்டியலே தொகுதிக்குள்ளே அவர் ஏன் செய்ய முடியல வேலைன்றது. தொகுதிக்குள்ள ஒரு மக்களை சந்திக்கிறதுக்கு போனால் கூட அதில் சில பாலிடிக்ஸ் இருக்குது அவருக்கு. தொழிலாளர்களை சந்திக்கிறதோ இல்லை சேம்பர் ஆஃப் காமர்ஸை மீட் பண்ணுறதோ, அங்கே வந்து அவரை வந்து செயல்பட விடாமல் பண்ணுறதுக்கு காரணம் இந்த 2 அமைச்சர்கள்ன்ற ஒரு பேச்சு தொகுதிக்குள்ளே இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அதை பற்றி இன்னும் ஃபர்தராக பேச விரும்பல, அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு யாரும் இங்கே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன்னா இந்த கேண்டிடேட் செலெக்ஷனில் ராதாகிருஷ்ணனுக்கு அதிமுகவில் கிடைக்குமா இல்லையான்றதுக்காக வரேன். ஸோ இந்த 2 அமைச்சர்கள் அங்கே இருக்கிறதுனால இந்த ராதாகிருஷ்ணனுக்கு அங்கே மறுபடியும் கிடைக்கிறதுன்றது கஷ்டமான காரியம். வேறு ஒருத்தர் வருவாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், நம்ம அமமுகவோட ரோலை வந்து அவ்வளோ சீக்கிரம் தள்ளிவிட முடியாது. இந்த தொகுதியில் பொதுவாகவே சவுத்தில் தள்ளிவிட முடியாது. இந்த தொகுதியில் கண்டிப்பாக வந்து அதை ஒதுக்கி தள்ள முடியாது. அமமுக ஒரு பலமான ஒரு போட்டியாக திமுக அணிக்கு இருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதில் யார் கேஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட தேவர்கள், தலித்துகள், நாயுடுக்கள், நாயக்கர்கள், அப்புறம் தான் நாடார்கள் வராங்க. நீங்கள் தமிழிசை சொல்கிறீங்க இல்லையா, அப்புறம் தான் நாடார்கள், அதுதான் கடைசியாக தான் வராங்க அவங்க. ஸோ அவங்க எந்த எண்ணத்தில் அங்கே போகிறாங்கன்னு தெரியாது. பட் விருதுநகரில் கொஞ்சம் இந்துத்துவ ஓட்ஸும் கொஞ்சம் இருக்கிறத நான் பார்க்குறேன். நான் என்னோட ஃபீல்டு விசிட்டில் ஒருவேளை இப்போ அரசியல் களத்தில் எழுந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி பேச்சுக்களை எல்லாம் நம்ம ஒரு ப்ராபபிலிட்டியாக எடுத்து இப்படி ஒரு டிஃபெண்ட் பண்ணுவோமே, அதிமுகவோடு பாஜக கூட்டணி சேருது அப்படின்னு நம்ம வைத்துக் கொள்ளுவோம் அப்படின்னு ஒரு பேச்சுக்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதிமுக வந்து இந்த விருதுநகர் தொகுதியை பாஜகவுக்கு ஒதுக்கிடுவாங்களா? கண்டிப்பாக அது ஒதுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன் இருக்குன்னா, இந்த 2 அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரெக்கமெண்டேஷன் யாரையாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எதுக்குலாம் நமக்கு இந்த ஒம்புன்னு சொல்லிட்டு இபிஎஸும் ஓபிஎஸும் தொகுதி வந்து பாஜகவுக்கு கொடுத்துருவாங்க. அதான் உண்மை நடக்கும். நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஒரு அரசியல் கட்சி முடிவு பண்ணும்போது சில விஷயங்கள் இது மாதிரி நடக்கும். இது வந்து ஒரு ரா பாலிடிக்ஸ் நான் பேசுறது. அது அதிமுகலேயே வந்து ஏன் இப்படி பேசுகிறாங்க கூட நினைக்கலாம் அவங்க. ஆனால் அந்த 2 அமைச்சர்களுக்கு கொடுக்குற ஈகோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் யாரை கேண்டிடேட்டாக போடுறதில்ல வரும்போது சரி பிஜேபிக்கு கொடுத்துடலாம் போது தமிழிசை வரத்துக்கான, தமிழிசையோ வேறு யாரோ பிஜேபியில் வரத்துக்கான நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்படி தமிழிசை அங்கே நின்றால் போட்டி பலமாக இருக்குன்றதுல எந்த விதமான தமிழிசை சவுந்தரராஜன் அங்கே நின்னாங்கன்னா போட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அப்படின்னா ஒருவேளை தமிழிசை சவுந்தரராஜனுக்கு சென்னை பக்கமாக ஏதாவது தென் சென்னையோ அல்லது மத்திய சென்னையோ கொடுத்து விட்டு அங்க விருதுநகரில் வேறு ஏதாவது பாஜக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா, பாஜக வெர்சஸ் காங்கிரஸ், வெங்கடேஷ் சொன்ன மாதிரி காங்கிரஸுக்கு அங்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா பாஜக வெர்சஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற நேரடி போட்டி அங்க வருமா? அப்படி வந்ததுன்னா மாணிக் தாக்கூருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். தமிழிசை நின்னாங்கன்னா ஃபைட் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்படி நிற்கலை, பாஜக சார்பாக வேறு யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்க. போன வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா
பாஜக இப்போ வெங்கடேஷ் சொன்ன மாதிரி ஒரு மோடிக்கு ஆதரவான ஒரு அலை, காங்கிரஸை வந்து வீட்டுக்கு அனுப்பணும்னு ஒரு எண்ணம்லாம் இருந்தது. ஆனால் அந்த இதுலேயே கூட பார்த்தீங்கன்னா அதிமுக தான் விண்பிடித்து ரெண்டாவதாக தான் வைகோ வந்தார். திமுக வந்து ரத்ன சபாபதினு ஒரு கேண்டிடேட்டை போட்டாங்க. அவர் அந்த தொகுதிக்கு சம்மந்தப்படாதவர், அவர் திமுகவே கிடையாது. அவர் வந்து தப்பான ஒரு கேண்டிடேட் போட்டது. அவரை போட்டது வந்து தவறான ஒரு சாய்ஸ். அது போட்டாங்க, அவர் தோத்து போனார் ஆக்சுவலாக. ஆனால் இந்த 2 பேரும் வைகோவும் அந்த திமுகவும் வாங்கின ஓட்டுக்களை சேர்த்திங்கன்னா அதிமுகவோட எங்கேயோ அவங்க அதிகமாக ஒரு 1 லட்சம் ஓட்டு மேலே எங்கேயோ வாங்குறாங்க, 1 லட்சத்துக்கு அதிகமாக வாங்குறாங்க அவங்க. ஸோ அதனால திமுக வைகோவும் இப்போ ஒன்றா இருக்கும்பொழுது டெஃபினட்டாக வந்து அது வந்து அவங்களுக்கு சாதகமான, காங்கிரஸ் வேறு அதில் இருக்கிறதுனால ரொம்ப சாதகமான ஒரு தொகுதி. ஆனால் தினகரன் ரோலை வந்து நீங்கள் அவ்வளவு சீக்கிரம் ஒதுக்கி தள்ளிட முடியாது. அவர் பலத்த ஒரு போட்டியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஜகவும் அதிமுகவும் அங்கே வந்தாங்கன்னா அதில் வந்து டெஃபினட்டாக அவங்க 3ஆவதாக போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. திமுகவுக்கும் தினகரனுக்கும், திமுக அணிக்கும் தினகரனுக்குமான போட்டியாக இருக்குமே தவிர அதிமுக பாஜக வேற ஒரு கேண்டிடேட், தமிழிசை இல்லாமல் வேற ஒரு கேண்டிடேட் வந்தால் அதிமுக பாஜக வந்து 3ஆவதாக போகிறதுக்கான வாய்ப்புகள். அப்படின்னா கூட்டணி யாரு கூட அவங்க போறாங்க அப்படிங்கிறதுடைய அடிப்படையில் தான் யார் யாருக்கு போட்டி அப்படிங்கிறதே விருதுநகர்ல பர்சனாலிட்டி கொஞ்சம் முக்கியமா இருக்கு. தமிழிசைன்னு வரும்போது நிச்சயமா போட்டி வந்து பலமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம பார்க்கலாம். கணக்குகள் எல்லாம் எப்படி அமைகிறது, அதன் மூலமாக யாரெல்லாம் வேட்பாளராக அறிவிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அரங்கத்திற்கே வந்து இருவரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்றைய பார்லிமெண்ட் பராக் நிகழ்ச்சியை நிறைவேற்றலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.